என்னையா எதுக்கு எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? சொல்றேன்ப்பா. என்னையா எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லம்மா. நேத்து அவசர அவசரமா போனீங்க, எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு நானும் கேட்கல. கேட்ட பிள்ளையும் கேட்காதான்னு திட்டி விட்டுட்டேன். அப்புறம் என்னடா அவசர அவசரமா அஸ்வினுக்கு போன் போட்டு இப்படின்னு சொல்றீங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு, அதுக்கும் போகல. போலாமா? போலாம். எப்படா போறது? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப என்னடானா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ பேசணும்னு சொல்றேன். என்ன ப்ரோ எல்லாம் பேசிட்டே இருக்காங்க, நீ ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்க. என்னதான் பிரச்சனை? என்ன விஷயம்னு சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பிள்ளை வேண்டாத வேலை பாத்துட்டு இருக்காரு. வேண்டாத வேலையா? கொஞ்சம் பேசாம அத்தியா தாயே. நானே இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி எப்படா அங்க கூட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஊடால புகுந்து குட்டைய குழப்பிடாத. யாரு? நானு. நீங்க தான் நல்லா இருக்க குடும்பத்துல குட்டைய குழப்ப போறீங்கன்னு தோணுது. அடியே, இப்ப இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்னு அந்த வீடுதான் வேணும்னு தொங்கிக்கிட்டு நிக்கிறீங்க. அந்த வீட்டுக்கோ இல்ல சொத்துக்கோ ஆசைப்பட்டுட்டு அது வேணும்னு சொல்லல. அது என்னோட. நிறுத்துங்க. அது உங்களோட அம்மா அப்பாவோடது, அதனால உங்களுக்கு வேணும், அப்படித்தானே? எல்லாம் தெரிஞ்சு ஏன் மலர் இப்படி பேசுற? நீங்க என்னமோ பண்ணுங்க, ஆனா பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட போறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மாமா. எதுவும் பிரச்சனை ஆகாது. அப்படியே பிரச்சனையானா அதுக்கு முழு பொறுப்பு நானு. எல்லா பொறுப்பும் என்னோடது. நானே ஏத்துக்கிறேன். போதுமா? எல்லா பொறுப்பும் உங்களோடதா? மாமா, உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படி பேச சொல்ற? நீ உன்னோட உரிமையை யாருக்காவது விட்டு கொடுப்பியா? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா விட்டு கொடுப்பேன். ஓஹோ, அப்ப என்ன? எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருவ, அப்படித்தானே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? இதுவும் அதுவும் ஒன்னா? உன்னோட உரிமை தானே. ஆமா. என்ன நீ யாருக்காவது விட்டு கொடுக்க முடியுமா? ஆமா, இது வேற அது வேற. எல்லாம் ஒண்ணுதான் மலர். எல்லாமே உணர்ச்சி தான். நீ எப்படி எனக்கோ அதே மாதிரி தான் அந்த வீடும். அது என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. இன்னும் அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட உணர்ச்சிய நீ. சரி, உங்க இஷ்டம், என்னமோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, என்னவா இருக்கும் தெரியலையே தென்றல். எதுவும் நம்ம கிட்ட வாய் திறந்து சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்ல, மலரும் மாமாவும் பேசுறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம் மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படித்தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நேற்று அவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல என்னமோ நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சரவணன் நம்ம எல்லாரையும் அந்த வீட்டுல தங்குறதுக்கு கூப்பிடுவான்னு தான் தோணுது. அப்படியா சொல்றீங்க? நம்ம எல்லாரையும் அங்க தங்குறதுக்கு கூப்பிடுவாங்களா என்ன? ஆமா, அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். சரவணனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்மளை விட்டுட்டு அவனால இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம எல்லாரையும் அங்க ஸ்டே பண்றதுக்கு கூப்பிட போறான்னு நினைக்கிறேன். அப்படித்தான் என் மனசும் சொல்லுது. ஆனா இது இல்லாம வேற காரணமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அந்த வீட்டை விட்டு போகலையே, அப்புறம் எப்படி நம்ம போய் அங்க இருக்க முடியும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம நேத்து ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா இல்ல நடந்திருக்காதான்னு என்னால ஒன்னும் யூகிக்க கூட முடியல. பிரச்சனை நடந்திருந்தா அவங்க அந்த வீட்டுல இருந்திருக்க முடியாது. பிரச்சனை நடக்கலைன்னா தான் அந்த வீட்டுல இருந்திருக்க முடியும். எனக்கே மண்டையெல்லாம் குழப்புது. பிரச்சனை நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஐயா மாமா, நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஆமா ஆமா, உனக்கு சும்மாவே தலை சுத்துதுன்னு சொல்லுவேன். இப்ப நான் பேசுறது கேட்டா சும்மாவா விடுவேன்? ஒருவேளை சரவணன் மாமா நம்மள அந்த வீட்டுக்கு கூப்பிட்டா அத்தை மாமா இதுக்கு ஒத்துக்குருவாங்களா? தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இங்க காடு கரை தோட்டம் துறவுலாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்க ஆள் வேணும். இதெல்லாம் விட்டுட்டு அப்பா வரமாட்டாரு. அதனால அப்பாவை விட்டுட்டு அம்மா வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நடக்காதுன்னு தான் தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னடா நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னதான் சொல்ல வர? அதை உடச்சு சொல்ல. உங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன அப்படி தயக்கம்? இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. இதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்காக நீங்க சம்மதிச்சுதான் ஆகணும். சொன்னீங்கள அதுவாதான் இருக்கும். பாப்போம். நீங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் இங்க எல்லாரும் என் கூட என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வரணும். என்னையா சொல்ற? எல்லாரும்? ஆமாப்பா, இது என்னோட ஆசை. என்ன சரவணா இப்படி சொல்ற? நாங்க எல்லாரும் எப்படி அங்க வர முடியும்? அம்மா, நாங்க உங்க புள்ள தானே. என் புள்ளதான், நான் இல்லன்னு சொல்லலையா? இதுக்காக உங்க கூட அப்படி? அது உங்க அக்கா வாழ்ந்த வீடு தானே. ஆமாயா, நான் இல்லன்னு சொல்லல.
எனக்காகவாவது இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது என் கூட வாங்கம்மா. என்ன ப்ரோ திடீர்னு அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா அஸ்வின், அது என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. நான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா மாமா, இன்னும் அவங்க அந்த வீட்லயே தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி நாங்க வந்து அங்க இருக்க முடியும்? ஆமையா, தென்றல் சொல்றது சரிதான். அவங்கள அந்த வீட்ல இருந்து நம்மளால வெளியேற்றவே முடியல. அப்புறம் எப்படி நம்ம? அதுக்கு தாமா நம்ம போய் அங்கே இருக்க போறோன்னு சொல்றேன். எப்படியாவது ஒரு மாசத்துல நம்ம அங்கே போய் இருந்தா அவங்கள வெளியேற்றிடலான்னு எனக்கு தோணுது. எப்படி சரவணா, நம்ம இல்லாதப்பயே அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. நம்ம போய் அங்க இருந்தா அவங்க என்ன போயிடவா போறாங்க? ஒரு மாசத்துல அவங்கள வெளியேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என் அம்மா அப்பாவுக்கு அவங்க செஞ்ச துரோகத்துக்கு அவங்கள நான் என்னென்னமோ பண்ணியிருக்கணும். ஆனா என் அம்மா அப்பாவோட வீட்டில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. எனக்கு தேவை என்னோட அம்மா அப்பா வீடு மட்டும்தான். ஆனா அதை கொடுக்கவே அவங்க தயாரா இல்லை. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியுமா? அதான் அவங்கள வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கேன். எப்படியோ குறைஞ்சது ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அங்க போய் இருக்கலாம். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலையா? அம்மா, அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல, அன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் மிரட்டிட்டு போனா அப்புறம் எப்படி எங்களால பயம் இல்லாம இருக்க முடியும் சரவணா? அதான் தான் சொல்றேன்ல, அந்த ஆளுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் நமக்கு இல்ல. ஏன்னா அது நம்மளோடது. நேற்று நானும் மலரும் போனோம். அந்த ஆளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்னும் பண்ண முடியல. நம்மள அந்த வீட்டுல இருந்து அவங்களால விரட்டவே முடியாது. நம்ம தான் அவங்கள அந்த வீட்டுல இருந்து விரட்ட போறோம். நான் எதுவும் அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்கள அந்த வீட்டுல இருந்து விரட்ட போறது இல்ல. அவங்கதான் நம்மளோடதுல இருக்காங்க. நாம அவங்களுக்கு டைமும் கொடுத்துட்டோம். ஆனா அவங்க எதுக்குமே சரிப்பட்டு வரல. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சரவணா, திடுதிப்புன்னு வந்து இப்படி கேட்டா எங்களால என்ன சொல்ல முடியும்? நான் உங்களை இப்பயே என் கூட வரணும்னு சொல்லல. ஒரு 2 நாள் நீங்க அப்பா கிட்ட பாட்டி கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்புறமா உங்க முடிவை சொல்லுங்க. உன் கூட வரக்கூடாதுன்னுலாம் இல்லையா. தோட்டம் தொலைவுலாம் இருக்கு பத்தியா, அத பாத்துக்கணுமே. அது என்ன ரொம்ப தூரமா இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. என்னன்னா நம்ம ஆள் போட்டு கூட தோட்டத்தொரவா பாத்துக்கலாம். நம்ம அப்பப்பா வந்து பாத்துட்டும் போய்க்கிடலாம். என்ன பூங்கொடி எப்படி சொல்றான்? இப்ப என்ன முடிவு எடுக்கிறது? 2 நாள் டைம் கொடுத்துருக்கான்ல, நம்ம என்ன ஏதுன்னு யோசிச்சு விவரமா அப்புறமா சொல்லலாம்னு தோணுது. அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தான் தெரியல. இந்த வீட்டை விட்டுட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியலையே பூங்கொடி. பாட்டி, இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துலதான் நானும் இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். மத்த பிள்ளைங்க மாதிரி நீ கிடையாது சரவணா. என்னதான் உன்னோட அம்மா அப்பா பணக்காரங்களா இருந்தாலும் நீ அப்படி எங்க கிட்ட பழகுனதும் கிடையாது. இது உன்னோட அம்மா அப்பா சொத்து, நான் மட்டுமே அனுபவிக்கணும்னு என்னன்னதும் கிடையாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எங்க எல்லாரையும் உன் கூட வச்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறேன். காசு பணம்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடைக்கலையே பாட்டி. சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாத அனாதை மாதிரி வாழ்ந்திருக்கேன். ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நீங்க நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. மலரை விரும்பினேன்ற ஒரே காரணத்துக்காக உங்க வீட்டு பிள்ளைய எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரிதான் என்னையும் பாத்தீங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் சும்மா சாதாரணம் பாட்டி. நீங்க வேற நான் வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே வாழ்ந்துட்டு. சரவணா, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. நாங்க இருக்கும்போது நீ இப்பெல்லாம் பேசக்கூடாதியா. நீங்க இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எந்த பாசமும் எனக்கு கிடைச்சதில்ல. அதனாலதான் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லார் கூடயும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் ஆசையில ஏதாவது தப்பு இருக்கா? அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. நான் தான் சொல்றேனே, உங்க கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் பாட்டி. எங்க இது என் புருஷன் கட்டின வீடு. நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். இது என் புருஷனோட சாம்ராஜ்யம். என் புருஷன் கட்டி காப்பாத்தினது. நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். வாழ்ந்து முடிச்ச என்னோட ஆசையை விட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க ஆசைதான் எனக்கு பெருசு. இது வேணா உங்க தாத்தையும் கட்டி காப்பாத்தின சொத்து பத்தா இருக்கலாம். ஆனா நீங்க ஆசைப்படுறது வேற இல்லையா. இதுக்கு நான் எதிரெல்லாம் நிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. நீங்க பண்ற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்பெல்லாம் பேசக்கூடாது. என் பேரை எப்பெல்லாம் பேசலாமா? என்ன புங்கடி, இன்னும் நீ அவனும் பேசி ஒரு முடிவு எடுக்கலையா? இல்ல அத்தை, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா, அதான் நானே சொல்லிட்டேன்ல. 2 நாள் நல்லா யோசிச்சு முடிவெடுத்து அப்புறமா சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்வின், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சேச்சா, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவு தான் எனக்கும். சரி அஸ்வின். வாங்க வாங்க. என்ன திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு போன் போட்டு கூட சொல்லல என்ன ஏதுன்னு. லட்சுமி, 2 காப்பி எடுத்துட்டு வாமா. ஆமா ஆமா. என்னத்த இருங்க, வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காபி கூட கொடுக்கலன்னா எப்படி? நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தோம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்லத்தா,
பொண்ணை பார்த்துட்டு ஒரு நல்ல நாளா நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை வச்சுக்கிருவோன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லம்மா, அது என்னத்தா, என்ன ஆச்சு? நான் தான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என் 10ஆவதுக்கு என் பேரனை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன அவசரம்? அப்புறம் என்ன பிரச்சனை? அது சொல்லுத்தா, எது வந்தாலும் பயப்படாம சொல்லு. என்ன எதுவும் பிரச்சனையா என்ன? யாராவது பிரச்சனை பண்றாங்களா? ஆமாம்மா, பிரச்சனை தான். என்னத்தா, என்ன பிரச்சனை? இவரோட அண்ணன் புள்ள ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நாங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது. எங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு அவன் ஏதாவது பண்ணி என் பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்திடுவானு எனக்கு பயமா இருக்குமா. என்னம்மா சொல்ற? கல்யாணத்தை நிறுத்திடுவான்? ஆமாம்மா, அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அதனால எதுவும் பிரச்சனை வராது. நாங்க பாத்துக்கிறோம். அவன் என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க பிள்ளையோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம். சீக்கிரமானா எப்படியாவது ஒரு வாரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இதுக்கு நீங்க மனசு வச்சாதாம்மா முடியும். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கம்மா. என் பிள்ளையோட வாழ்க்கைய உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணும். ஏதாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கம்மா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.